ஸ்ரீகாந்த், இதுல ஒவ்வொன்னா பேசலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கென்று தனித்த மரபு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சட்டமன்றத்திற்கென்று தனித்த மரபுகள் இருக்கிறப்ப நீங்க தேசிய கீதம் தான் முதல்ல பாடணும் அப்படின்னு எப்படி ஆளுநர் டிக்டேட் பண்ண முடியும்? அதாவது ஒரு விடயத்தை நான் முதல்ல தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சியின் அபிஷியலான நான் ஸ்போக்ஸ்பர்சனா இருந்தாலும் ஆளுநருக்கான சப்போர்ட்டா நான் சொல்லல. ஆனா ஒரு தனி மனிதனாக ஒரு தனிநபர் கருத்தாக்க நான் சில இதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ் குடிமகனாக நான் சில விஷயம் தார்மீக ஆதரவு ஆளுநருக்கு தரலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் ஆளுநருக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டிலே வரல. இது நியாயமா நடுநிலையா ஒரு முன்னாள் பத்திரிகையாளரா நான் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இப்ப அண்ணன் பேசினாங்க, எனக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சியா இருந்தது அவங்க பேசுனது. ஏன்னா அவர் மேல எனக்கு எப்பவுமே பெரிய மாண்பும் மரியாதையும் உண்டு. அதனால அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஆண்டறிக்கை போய் படிக்கிறதுக்கு ஏன்டா யோசிக்கிறீங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா மண்டையில அடிச்ச மாதிரி தெளிவா சொன்னார். உதாரணமா சொன்னார், அருமையா சொன்னார். உதாரணமா நான் வரவேற்கிறேன். ஆனா இதே ஆண்டறிக்கை 2018ஆம் ஆண்டு படிச்சப்ப மு.க. ஸ்டாலின்ங்கிற நபர் கொதிச்சு எழுந்திருக்காரு. இது என்னது, இது மஸ்கோ தல்வா மாதிரி ஒரு வளவளா கொலக்கலான்னு ஒரு அறிக்கை, இப்படி எல்லாம தன்னைத்தானே பாராட்டிக்கிறதுன்னு. 2018க்கு அப்புறம் 19ஆம் ஆண்டு ஒரு ஆண்டறிக்கை படிக்கிறாங்க. அரசின் ஆளறிக்கை ஒரு ஃபெயிலியர் பேப்பர்லாம் ஒன்னா வச்சு ஒரு ஆள் படிக்கிறத நாங்க கேட்க என்ன வெக்கங்கட்டு உட்கார்ந்துருக்கோமா? எங்களுக்கு வேற வேலை புலத்துல வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு சிக்கல், 20ஆம் ஆண்டு விமர்சிச்சிருப்பாங்க. நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருந்தப்ப இன்னும் கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. ஆனா என்ன சிக்கல்னா, இல்ல என்ன சிக்கல்னா, அத பாஜக உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரன் பேசுகிற போது அவங்க ஒண்ணு கேட்க மாட்டாங்க, ஆளுநர் பேச முடியாதுன்றதுதான் டிபேட். இல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேளுங்க. அப்ப இருந்த ஆளுநர் இவர் இல்ல, அப்ப வேற ஒரு ஆளுநர். இவர் படித்தவர், ஒரு அரசு அதிகாரியாக பணியாற்றியவர். அவருடைய மனசுக்கு சில அப்பட்டமான பொய்கள், ஒரு உதாரணத்துக்கு சிஏஏங்க, அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி ஜனாதிபதியோட ஒப்புதலோட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதை போய் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம்னு இவர் எப்படி படிப்பாரு? இவர் ஜனநாயகத்தின் தூண் இல்லையா? குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட வந்திருக்கவர் எப்படி படிப்பாரு? நம்ம அது போகலாம். அது ஒரு மரபுங்கிறீங்க, அந்த இடத்துக்கு மாண்புங்கிறீங்க. இந்த மரபும் மாண்பும் நீங்க தானே மாத்துனீங்க. அதாவது முன்னாடி இருந்த 47ல இருந்து நீங்க முதல்லையும் தொடக்கமும் உங்களுக்கு கவர்னர் உரைக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தா பாடினீங்க. மரபை மாத்துனது இவரே சொல்றாரு. மரபை மாத்துறது ஒரு அரசு சார், அது ஸ்டாலின், கலைஞர் கருணாநிதின்ற பெயர் அல்ல, தமிழ்நாடு அரசு மாற்றி இருக்கிறது. அதாவதுங்க, இப்ப நீங்க சிஏஏன்றத மோடி அவர்கள் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவீங்களா, மத்திய அரசு கொண்டு வந்தாருன்னு சொல்லுவீங்களா? ஒரே ஒரு விஷயம், அந்த மரபுங்கிறது மாற்றப்பட்டதா இல்லையா? ஆமா, மாற்றப்பட்டது தானே. இதே தமிழக சட்டமன்றத்தில் இதற்கு முன்னாடி 2 முறையும் தேசிய கீதம் தானே இசைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சியில் தானே மாத்தணும் இவரே ஒப்புதல். அதுக்கு முன்னாடி 2 முறை தேசிய கீதம் அதுல முதல்ல வாசிக்கப்படணும்ன்றது உண்மை, கடைசியில தான் இறுதியில தானே தேசிய கீதம் வாசிப்பாங்க. தேசிய கீதம் தமிழ்நாட்டில் 2 முறை பாடப்பட்டது கிடையாது. முதலில் இறைவணக்கம், அதன் பிறகு தேசிய கீதம். அந்த இறைவணக்கத்தை தமிழ் தாய் வாழ்த்தாக இல்ல. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இந்த இடத்தை ரொம்ப நுணுக்கமா பாக்குறதுனால, ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு தமிழகத்துல நீங்க ஒரு அரசாணை போட்டீங்கன்னா அது வேற, ஆளுநர் எப்படிங்க போட முடியும்? அதானே அவர் டெக்னிக்கலா கேக்குறாரு. அவ்வளவுதான். புறக்கணிக்கிறார் சார், புறக்கணிக்கிறாரு. அவர் புறக்கணிச்சு தேசிய கீதம் பாடல, நான் படிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி? அவர் அதுக்கு மட்டும் இல்ல, என்னுடைய கான்சியன்ஸ், என் மனசாட்சிக்கு விரோதமா நான் படிக்க விரும்பல, தார்மீக ரீதியா தகவல் ரீதியா நீங்க தெளிவா சொன்னீங்க இல்லையா, எனக்கு படிக்க விருப்பம் இல்லைங்கிறாரு. ஒரு பொய் 2 பொய் இல்ல. இப்ப எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா இதுல எத்தனை பொய்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா. அதாவது உதாரணத்துக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க. மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், சிக்கி சின்னாபின்னம் ஆயிருக்காங்க. மழை வெள்ளத்தை அது 98% முடிச்சிட்டோம், 99% முடிச்சிட்டோம். நேரு பேட்டி கொடுக்குறாரு, நாங்க எல்லாத்தையும் 4000 கோடி செலவு பண்ணிட்டோம்ன்றாங்க. மழை வெள்ளம் எத்தனை பெரிய மழை பெஞ்சாலும் வடிஞ்சிரும்னு மாசு பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்துல மக்கள் இதெல்லாம் ஸ்ரீகாந்த் கருணேஷ் விவாத மேடைகள்ல பேசுறீங்க. அங்க இருக்கிற நயினார் நாகேந்திரனோ வானதி சீனிவாசனோ எதிர்த்து கேள்வி கேட்பாங்க.
இதுல ஆளுநர்ன்ற ரோலை தான் நான் கேக்குறேன் சார். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாங்க புதிய தலைமுறை அரங்கத்துல பேசும்போது எங்களை நீங்க அனுமதிக்கிறீங்க, எங்களுக்கு நேரம் கொடுக்குறீங்க, எங்க கருத்தை செவிசாய்க்கிறீங்க. இங்க சபாநாயகர் அப்பா இருந்தாருன்னா நாங்க வாயை மூடிட்டு எந்திரிச்சோனே உட்காரு, அதனால ஆளுநரை வச்சு நாங்க பேசிட்டு இருக்கோம்ன்றீங்க. இல்ல இல்ல, அவர் நேரம் கொடுக்கல, அதனால முற்றா புறக்கணிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? அவங்க பேச விட்டா தானே. அதாவது அங்க இருக்கிற மிகப்பெரிய திமுகவோட பிரச்சார பீரங்கியா சபாநாயகர் செயல்பட தொடங்கிட்டாரு. யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, நம்ம சுருக்கமா சொல்லுங்க. அவர் எந்த மரியாதை வைத்திருக்கிறாரோ, எந்த மாண்பு வைத்திருக்கிறாரோ அதே அளவு அவர் மீது உண்டு. ஏனென்றால் அவருடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டது. சரி, சரியா? அதனால அவர் என் மீது வைத்திருப்பதை விட 2 மடங்கு வச்சு. சரி, ஒரே ஒரு கேள்விதான். நாங்க சொன்னோம்ல மஸ்கத் அல்வான்னு, அதுக்கு பதில் ஆளுநர் சொன்னாரா, எடப்பாடி சொன்னாரா? அங்க வச்சோம்ல விமர்சனம், இது ஒண்ணுமில்லாத குப்பை தாழ்பூனு. அதுக்கு பதில் இவரு ஆளுநர் வச்சாரா, எடப்பாடி பழனிசாமி வச்சாரா? ஒரே வரியில பதில் சொன்னீங்கன்னா நான் கடந்துருவேன். இல்ல இல்ல, அவர் சொல்றது காரணம் ஒரு நிகழ்வும் ஒரு மாதிரி நடக்கிறது. அப்ப யார் யார எது பேசணும்ன்றது அப்ப இந்த ஆர்என் ரவி அவர்கள் அங்க கவர்னரா இல்லையே.